விவசாயம். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கி ஈத்தாமலி டால் நெட்டை. அதாவது ஈத்தாமலி டால் நெட்டை எப்படி இருக்கும்னாக்கி நம்ம கொப்பரை தேங்காய், அதாவது இளநிக்கு யூஸ் ஆகாது. இளநிக்கு எடுத்துக்கலாம், இளநி பருவத்தில் இளநிக்கு எடுத்துக்கலாம். ஆனால் வந்து கொப்பரைக்கு நல்லா இருக்கும் பார்த்துக்கிடுங்க. அதோட கண்ணு தான் இது ஈத்தாமலி டால் நெட்டை. இதை பார்த்துக்கிடுங்க. காயை பார்த்துக்கிடுங்க. இதான் ஈத்தாமலி டால் நெட்டை. இந்த ஸ்டெம்பு வண்ணமாக இருக்கும், இந்த காய் உருண்டையாட்டு பால் ஷேப்பில் இருக்கும் பார்த்துக்கிடுங்க. இது வந்து என்னென்னா ஈத்தாமலி டால் நெட்டை. அதாவது இது வந்து நார் சத்து நல்லாயிருக்கும். அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா கொப்பரைக்கு நல்லாயிருக்கும். இளநி பருவத்துலேயும் குடிச்சிக்கலாம், இளநிக்கு எடுத்து குடிச்சிக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு கம்மியாக இருக்கும். நம்ம நேற்றை போட்ட வீடியோவில் வந்து குட்டை நெட்டை அதை பற்றி போட்டோம். அது வந்து இளநிக்கும் எடுத்துக்கலாம், கொப்பரைக்கும் எடுத்துக்கலாம். ஆனால் இது அப்படி கிடையாது. இது வந்து நல்ல எண்ணெய் சத்து நல்லா இருக்கும். அதாவது இப்போ சமையலுக்கு எடுத்துக்கிட்டாலும் செய்யலாம், இல்லைனா ஒரு 10 தேங்காய் எடுத்து நம்ம காயை போட்டு நம்ம வீட்டுக்கே எடுத்து என்ன செய்துக்கலாம், இந்த எண்ணெய் ஆயில் ஆட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரிப்பட்ட இதுக்கு நல்லா யூஸ் ஆகும். அதே போல் ஒன்று என்னென்னா வறட்சியை தாங்கும். அதாவது இப்போ சிலவங்க வந்து என்னென்னா போரில் தண்ணி இல்லை, ஏன்னா கம்மியாக தான் பாயுது, சொட்டு நீர் தான் போட முடியும் அப்படிங்கக்கூடிய விஷயத்துக்கு இது நல்லா வறட்சியை தாங்கும் போது விடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வச்ச உடனே நம்ம தண்ணி விட்றோமா, அடுத்தால ஒரு வாரத்துக்கு ஒருக்கா விட்டால் போதும் தண்ணி. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து என்ன எதுக்கலாம், ஒரு 6 மாதத்துக்கு வரைக்கும் ஒரு வாரத்துக்கு ஒருக்கா தண்ணி விடணும். அதுக்கப்புறம் 15 நாளைக்கு ஒருக்கா தண்ணி விட்டால் போதும். அவ்வளோ தூரம் வறட்சியை தாங்கக்கூடிய சக்தி இதுக்கு உண்டு. அதான் ஈத்தாமலி டால் நெட்டைம்பாங்க. ஒரு 100 வருஷம் 150 வருஷம் வரைக்கும் நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்க இந்த மாதிரி தலைமுறையாக காய்க்கக்கூடியது ஈத்தாமலி டால் நெட்டை. மீதி குட்டை நெட்டெல்லாம் நல்லா தண்ணி செழிப்பு இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஆனால் இது வந்து தண்ணி செழிப்பு இல்லாமலே நல்ல வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை உண்டு. இது பாருங்கள், சாம்பிளுக்கு நாங்கள் என்ன இப்போ வந்து வச்சுருக்க மரம் வந்து இது வந்து நறுக்கலாம். இது வந்து கரெக்டாக ஒரு 6 மாதம் தான் ஆச்சு. ஆனால் இதோட காய்ப்பு தன்மை வந்து ஒரு 3 to 4 வருஷத்துக்குள்ளே காய்ப்பு வரும். பார்த்துக்கிடுங்க, சாம்பிளுக்கு காணிக்கிறேன். இது வந்து நாங்கள் வந்து மரம் வச்சு கரெக்டாக 8 மாதம் ஆச்சு. பார்த்துக்கிடுங்க, 8 மாதம் தான் ஆச்சு. இதுக்குள்ளே இவ்வளோ தூரம் வந்திருக்கு. ஆனால் இன்னும் வளரும், இந்த மரம் இன்னும் வளரும். 3 to 3.5 வருஷத்துல தான் காய்ப்பு வரும். ஆனால் வந்து வறட்சியை தாங்கும், அதே போல் ஆயுசும் கூடுதல். அதனால் இந்த மரத்தை காணிச்சுடுங்க ஃபுல்லாக. இதுதான் ஈத்தாமலி டால் நெட்டை. இதை மாத்திரம் பார்த்துக்கிடுங்க, சரியா? அதாவது நம்ம வந்து இது எங்கே இருக்குதுன்னு சொன்னால் கன்னியாகுமரி மாவட்டம் சொத்தவளை பீச் அருகாமையில் இருக்குது. இது அணு தென்னை நாட்டு பண்ணை. இதுக்கு உள்ள எனக்கு நம்பரை நான் வந்து இந்த கீழே நம்பரை நான் போடுறேன். யாராவது தேவை இருந்தால் கேளுங்க. நம்ம ஒவ்வொரு கண்ணையும் பற்றி விளக்கமாக இதே மாதிரி சொல்லி தந்துகிட்டு இருக்கோம். அதே போல் கண் வாங்கும் போதும் தேங்காயோட சைஸையும் பாருங்கள், அந்த ஸ்டெம்போட தன்மையும் பாருங்கள். எதுக்காண்டி சொல்கிறேன்னாக்கி, அதாவது சில மக்கள் வந்து இதுதான் அந்த கன்று அப்படின்னு சொல்லி நிறைய பேர் விற்றுட்டு இருக்காங்க. அப்படிலாம் நம்ம பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து கவர்மெண்ட் லைசன்ஸ் எடுத்து தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அரசு அங்கீகாரம் பெற்று தான் நம்ம இந்த விவசாயத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே கரெக்டாக ஒரிஜினல் ஃபீல்டு தான் நாங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கோம், சரியா? அதனால் ஈத்தாமலி டால் நெட்டை வேணும்னாக்கி கால் பண்ணுங்கள், சரியா? ஓகே, நன்றி.